ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் ஸ்ட்ரிங் சீரீஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம். எஸ்டர்டே எபிசோடில் வந்து ஃபெனுக்ரிக் சீடோட பெனிஃபிட்ஸும் அதில் என்னென்ன இருக்குன்றத ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். அதை எப்படி எடுத்துக்கிட்டாக்க வெயிட் லாஸ் ஆகுங்கிறத ஃபுல்லாக அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். சரி, இன்றைக்கி என்ன எபிசோட் பார்த்தீங்கன்னாக்கா தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது முருங்கைக்கீரைனாவே எல்லாத்துக்கும் நமக்கு தெரிகிற ஒரே விஷயம், அதில் அயன் ரிச் கண்டென்ட் நிறைய இருக்குது, ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது, அப்படி மட்டும்தான் வந்து மோரோவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் அதில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நம்மளுக்கு தெரியாத ரொம்ப மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் இருக்குது. இது எப்படி பெண்களுக்கு யூஸ் ஆகுது, இது எப்படி இப்போ ப்ரெக்னன்சியை இன்டியூஸ் பண்ணுதுங்கிறத நம்ம இனிமேல் வர வர நான் பார்க்குறேன். அடுத்த உள்ளதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முருங்கைக்கீரையில் வந்து நார்மலாகவே அயன் ரிச் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதில் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் இருக்கிற என்னென்ன விட்டமின்ஸ்லாம் இருக்குன்றதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. கேரட்டை விட 4 மடங்கு விட்டமின் ஏ அதிகமாக இருக்காங்க. அதில் பனானா இருக்குது, அதை விட வந்து 3% 3 மடங்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. மில்கை விட 4 மடங்கு வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. ஆரஞ்சை விட 7 மடங்கு விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மலாம் தெரியும். ஆரஞ்சு, மில்க், பனானா, கேரட் எல்லாமே வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அது நல்ல வெஜிடேரியன் அந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லுவோம். அதர் தென் இது எல்லாமே சேர்ந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது முருங்கைக்கீரையிலன்னும் போது இதுவே நமக்கு வந்து ஒரு ஆச்சரியம் தான். அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது தான் நம்ம முருங்கைக்கீரை. ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயந்தான் அது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னாக்கா, அது வந்து வேறு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்து உடம்புல வந்து அங்கங்கே வீக்கம் இருக்கும், நீர் தேக்கம்னு சொல்லுவாங்க. உடம்புல அங்கங்கே வீக்கம் இருக்கும், கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி அது இருக்கும். ஸோ இது எடுத்துக்கும் போது நீர் வீக்கத்தை வந்து உடம்புலேருந்து குறைக்குது. ப்ளஸ் அது குறைக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதில் யூரிக் ஆசிட் இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. உடம்பை வந்து டீடாக்ஸ் பண்ணி உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகள்லாம் வெளியில் ஏற்றி அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டராக கொடுக்குது. வெயிட்டை வந்து கம்மி பண்ணி நமக்கு கொடுக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ரீசன் என்னென்னா அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஹேர் லாஸ் ஆகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுலேயே ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. என்னென்ன அது இப்போ ஹேர் க்ரோத்துக்கு வந்து எந்த விட்டமின்ஸ் எல்லாம் அதிகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டமின் இ, பி, ஏ, இது எல்லாமே வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த இன்க்ரீடியன்ட் வந்து முருங்கைக்கீரையில் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உடம்புல ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுது, உடம்பை வந்து கூலிங்காக மாற்றுது. இப்போ ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்குமே நான் சொல்லியிருக்கேன் ப்ரெக்னென்சியில் ப்ராப்ளம் வரும்னு. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உடம்பை வந்து டெம்பரேச்சரை குறைச்சி உடம்பு வந்து கூலிங் ஆக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ரல் கிராம்ப், இப்போது அதே சேம் தான். நேற்று ஃபெனுக்ரிக்கில் என்ன பார்த்தோமோ அதே சேம் தான். உடம்பை வந்து கூலிங் ஆக்கி உடம்புல ஹீட்டை கம்மி பண்ணி அந்த டைமில் வர்ற பெயினை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது நமக்கு. அதனால நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்குது. இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை வந்து மைண்டு ரிலாக்ஸேஷன், அந்த டைமில் வந்து மூடு ஸ்விங் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களுமே இதை டாலரேட் பண்ணி தான் வருவோம் மந்த்லி. ஸோ இந்த இதை வந்து முருங்கைக்கீரை வந்து சப்ரஸ் பண்ணி கொடுக்குது, மைண்டு ரிலாக்ஸேஷனை வந்து நமக்கு இது பண்ணி கொடுக்குது. இன்னொன்று போன் ஸ்ட்ரென்த்து. நார்மலாகவே சொல்லப்போனால் அதில் அயன் ரிச் அதிகமாக இருக்கிறதுனால கால்சியம் அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இது எல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா எலும்பு தேய்மானத்தை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. இப்போ மூட்டு வலின்னு சொல்கிறவங்க, எலும்பெல்லாம் வலிக்குது, இடுப்பு வலின்னு சொல்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதம் மாதிரி. இதை வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இப்போ வீக்லி ட்வைஸ் வந்து பொரியலாவோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நார்மலாக எடுத்துக்கிறவங்க, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எப்படி எடுத்துக்கிறதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். மைண்டு ரிலாக்ஸேஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் ஏ, பி, சி, இது எல்லாமே இருக்கிறதுனால மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நமக்கு மென்ஸ்ட்ரல் கிராம்ப்லேருந்து கம்மி பண்ணி கொடுக்குது. இன்னொன்று என்னென்னா மெனோபாஸ், அதாவது 45 இயர்ஸ்க்கு அப்புறம் மெனோபாஸ் ஆனவங்களுக்கு, மெனோபாஸ்னால் தமிழ் எப்படி சொல்கிறது, இப்போ பீரியட்ஸ் நிற்கிற ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து சுத்தமாக உடம்புல சத்தே இருக்காது, இருக்கிற உடம்புல இருக்க எல்லா சத்தும் போயிடும். அப்போது அந்த டைமில் வந்து முருங்கைக்கீரையை வந்து கண்டினியூஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் வந்து விட்டமின்ஸ் எல்லாம் இவ்வளோ இருக்கிறதுனால அது நமக்கு உடம்பு வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. யூட்ரஸ்க்கும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் கொடுக்குது.
அதுக்கப்புறம் வந்து இப்போ வாங்க நம்ம நேராக வந்து என்ன இப்போ ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு எப்படி சாப்பிட்டா சரியாகும், எப்படி சாப்பிட்டா சரியாகி சீக்கிரம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதில் வந்து நான் சொன்னேன்ல யூரிக் ஆசிட் இருக்குது, அது உடம்புல டீடாக்ஸ் பண்ணும். ஓகே, ஆனால் இது யூட்ரஸில் இருக்கிறத வந்து டீடாக்ஸ் பண்ணுது. இப்போ யூட்ரஸில் வந்து நீர்க்கட்டி இருக்குது, பிசிஓஎஸ், பிசிஓடி, ஃபாலிகுலர் சிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் சிஸ்ட்டு, இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். கம்பல்சரி இது எடுத்துக்கிட்டால் அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கொடுக்குது. எந்த டைமில் பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பீரியட்ஸ் டைமில் வந்து பிளட் லாஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். அந்த டைமில் நம்ம இதை எடுத்துக்கிட்டோன்னா பிளட் லாஸும் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும், ப்ளஸ் வந்து உடம்புக்கு தேவையான சத்தையும் கொடுக்கும். யூட்ரஸ்லேருந்து ப்ளீட் ஆகும்போது நார்மலாக இருக்க இப்போ பிசிஓடி இருக்கவங்களுக்கெல்லாம் அதில் உடம்புல இருக்க அந்த நீர்க்கட்டியெல்லாம் கரைச்சி வெளியேற்றுறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்படி பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் ஆகாமல் நான் இப்போ உடம்புல இருக்க கழிவு போயிடுச்சுனாலே அடுத்து நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் தானே. அதுக்கப்புறம் வந்து எக்கு க்ரோத்தை வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்குது. நம்ம உடம்புல இருக்கிற அந்த எக்கு க்ரோத் நல்லா இருந்தால் தான் குழந்தையே தங்கும். ஸோ அந்த எக்கு க்ரோத்தை வந்து நல்லாவே க்ரோத் பண்ணி கொடுக்குது இவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கிறதுனால. அது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் மெடிசன். எக்கு க்ரோத்துக்கு வந்து இப்போ நிறைய பேர் கருமுட்டை வளர்ச்சியே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க. அப்போது வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கவே எக்கு க்ரோத்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை எப்படி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எப்படின்னா இதை வந்து நம்ம இப்போ நார்மலாக இருக்கிறவங்க பொரியெல்லாம் கம்பல்சரி எடுத்துக்கலாம். இப்போ எலும்பு பிரச்சனை இருக்கவங்களுக்கு, ஹேர் லாஸ் இருக்கவங்களுக்கு இவங்கெல்லாம் இப்படி எடுத்துக்கலாம். பட் வெயிட் குறைச்சே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதுவும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு முருங்கைக்கீரையை வாங்கி நல்லா அது காம்பெல்லாம் எடுத்துட்டு ஃபேனில் காய வச்சுட்டு 3 days காய வச்சாலே முறுமுறுன்னு ஆகிடும். அதை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நைஸ் அப்படியே ஃபைன் பவுட்ராக்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மார்னிங் எழுந்து எம்டி ஸ்டொமக்கில் அதை 1 ஸ்பூன் சேர்த்து 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் வெயிட் இன்னும் நிறைய லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்த வெதுப்பாக தண்ணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. இந்த மெத்தட்லையும் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று நம்ம வந்து அதை பச்சையாகவும் அரைச்சி குடிக்கலாம். அதை வந்து 7 days மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் பச்சையாக குடிக்கிறதா இருந்தால். அதை வந்து கீரையை மட்டுமே எடுத்து மிக்சியில் போட்டு அதில் லெமன் சேர்த்துக்கலாம், ஹனி சேர்த்துக்கலாம், அரைச்சி வடிகட்டி அதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். பட் அது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அது ரொம்ப ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அப்படியே அடிக்கும். பட் அப்படி எடுத்துக்கிட்டால் இப்படி ட்ரை பண்ணி எடுத்துக்கிறத விட பச்சையாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். அந்த 7 days மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், வெயிட் நல்லாவே குறையும். டே 1லேருந்து 7 days வரைக்கும் ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் டீ, காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது. நார்மலாகவே ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க இது ரெண்டுமே அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக முருங்கைக்கீரையை காலையில் எழுந்தோடனே இந்த மாதிரி பண்ணி குடிச்சிங்கன்னாவே வெயிட் வந்து நார்மலாகவே குறையிறத உங்களால் பார்க்க முடியும். யூட்ரஸ் ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. யூட்ரஸ் ஸ்ட்ரென்த்தன் ஆனாவே அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு ரீசன் தான். இதுக்கு இனி வர்றதில் வந்து நான் நிறைய வெயிட் லாஸ் சீரியஸாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் யாருக்கு எது செட் ஆகுதோ, யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா 2 கூட மார்னிங் ஒன்று எடுத்துக்கிட்டு ஈவினிங் ஒன்று எடுத்துக்கலாம். பட் முருங்கைக்கீரை வந்து ஈவினிங் எடுத்துக்க தேவையில்ல, மார்னிங் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். அது வந்து ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. இனியும் நிறைய வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் இருக்குது. இன்னும் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தடுத்து நான் எபிசோடாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி 3rd. அதுக்கப்புறம் எக்கு க்ரோத் பற்றி நான் போடுறேன். எக்கு க்ரோத் பற்றி போடுறது, ஓவலேஷன் பற்றி போடுறது, ஓவலேஷன் டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வர வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் வெயிட் கெயினுக்கு கேட்டிருந்தாங்க. நான் வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் சீரீஸ் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வெயிட் கெயினுக்கு ஒரு எபிசோட் தனியாக நான் போடுறேன். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லியும் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். டவுட் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எதை பற்றினாச்சும் டவுட்டுனாக்கா கேளுங்க, கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.